வெல்கம் டு தமிழ்கேட் டுட்டோரியல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியலில் இந்த ஒரு 3D மாடல் தான் நம்ம வந்து ஆட்டோகேட் 3யில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து லோட் ஆகும். தென் லோட் ஆகி நின்றதும் ஜஸ்ட் 3D மாடலிங்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. யூஸர் இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் வந்து வழக்கம் போல் செட் பண்ணோம். ஸோ ப்ரிசிஷன் 0.0 நான் எப்போதும் வச்சுக்கிறது. ஃபஸ்ட் மில்லிமீட்டர் கிளிக் ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து இதில் ஹோம் ஒர்க் கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு தென் சர்க்கிளில் போய்ட்டு ரேடியஸ். ஸோ ஒரு ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 12. ஸோ இன்னொரு ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 24. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 24. நெக்ஸ்ட்டு வந்து எம் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 36. ஸோ இப்போது வந்து லைன் எடுத்து ஷிஃப்ட்டையும் ரைட் கிளிக் பண்ணி டேஞ்சன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறப்பையும் ஷிஃப்ட்டையும் ரைட் கிளிக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இதை வந்து மிரர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ வியூவை வந்து டாப் வியூக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இது டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு ஹோம் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் பூலு. ஸோ ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 8. ஓகே, சேம் வந்து டாப் வியூ எகைன் வந்து சென்டர் டயாமீட்டர். ஸோ இந்த இடத்துல இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 16. ஓகே, ரேடியஸில் எடுத்துக்கிச்சு போல். சர்க்கிளில் போயிட்டு டயாமீட்டர். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16. ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து ஹோம் ஐக்கான் கொடுத்துட்டு ஸோ இது மேலே இருக்குது. ஸோ 6 டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணோம். எக்ஸில். ஸோ அந்த வைலட் கலர் தெரியுதுல அந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணோம். ஓகே, ஆர்த்தோ ஆன்லேயே இருக்கட்டும். ஜஸ்ட்டு எம் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஸோ சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கொடுங்க. இது வந்து 6 மூவ் பண்ணிவிட்டு தென் ப்ரெஸ் போல். ஸோ அதேமாரி இங்கேருந்து கீழே 26 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டாப் வியூ போய்க்கோங்க. அதேமாரி சென்டர் டயாமீட்டர். ஸோ இதுதான் சென்டரு. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா 26. டயாமீட்டர் வந்து 26. ஜஸ்ட் வந்து கீழே இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து 20 மேலே வந்து 26 கீழேருந்து போட்டதுனால 34 கொடுக்கணும். 34. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து சென்டர் டயாமீட்டர். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. தென் இந்த இடத்துல வரக்கூடிய சர்க்கிள் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 16. ஸோ ப்ரெஸ் பூல் போய்கிட்டு ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணி கீழே 12 கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து கட் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் வந்து சென்டர் டயாமீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் ஆகணும். இது வந்து கரெக்டாக 5 ப்ரெஸ் பூலு. ஸோ அதேமாரி இதை செலக்ட் பண்ணி நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து எதுவுமே ஜாயின் பண்ணலாம். ஸோ அதனால் எல்லாமே தனித்தனியாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து சென்டர் டயாமீட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து 10க்கு கட் பண்ணணும் சொல்லப்போனால். ஸோ அகைன் ப்ரெஸ் போல் போய்கிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து அந்த பூலியன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷேடட் வித் எட்ஜஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஸோ இதை மட்டும் சப்ராக்ட் பண்ணணும். இது வந்து மெயின் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ராக்ட் ஆக வேண்டியது இது. ஜஸ்ட் ஓகே, நம்ம வந்து மூவ் பண்ணால் அது வந்து வந்துடும். அகைன் வந்து சேம் சப்ராக்டு. இது வந்து மெயின் ஆப்ஜெக்ட்டு. உங்களுக்கு சப்ராக்ட் ஆக வேண்டியது ஓகே இங்கே செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சப்ராக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து யூனியனு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஸோ இது மொத்தமாக 3 சேமாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம்பர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சின்ன மாடலை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இது எதுவுமே தேவையில்ல, இதுவும் வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அதேமாரி சாலிடில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி சேம்பர். ஸோ சேம்பர் தான் நான் சேம்பரில் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து 2, இன்னொன்று வந்து 2.5. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எட்ஜு கேட்கும். ஸோ நான் இந்த எட்ஜ் கொடுத்துட்டு 2 வாட்டி என்ட்ரு கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சேம்பர் வந்து அப்ளை ஆகிரும். சேம் அகைன் சேம்பரு. இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 1, இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து 0.5. ஸோ ஜூம் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த எட்ஜில் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்து என்ட்ரு. ஸோ எடிட் பண்ணுறதுனா நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா எடிட் ஆகும். ஸோ நீங்கள் இங்கேயும் வந்து 0.5 கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிரும். ஸோ டாப் வியூ பார்க்குறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஓகே, ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் டூல் போய்க்கிட்டு ஸோ இதை மட்டும் கட் பண்ணி விட்டுறேன். ஸோ அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டாபிக் காமிச்சேன்னா ஃபுல்லாக வந்து கட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் கொடுத்த பேரலல். ஓகே, சரி அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த இடத்துல தேவையில்ல, இந்த இடத்துல மட்டும்தான். ஸோ அதனால் நான் அது மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சேம் பேரலல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஜஸ்ட் வந்து எல்லோ கலர் ஜஸ்ட் இதை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க செஞ்சுட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.